தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்து மிடில் கிளாஸை சம்மந்தப்பட்டு நிறைய படங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அப்படி வெளியான படங்கள் வந்து பெருசாக வெற்றியுமே பெற்றுட்டு இருக்கு. அந்த வரிசையில் வந்து கிஷோர் இயக்கத்தில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்த் அப்புறம் விஜயலட்சுமி வந்து ஜோடியாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து வெறும் மாசம் 15,000 சம்பளம் வச்சிருக்க ஒரு குடும்பம் வந்து தினம் வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில் விஜயலட்சுமி அவங்களோட தம்பிக்கு வந்து ஒரு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அந்த கல்யாணத்தில் வந்து அதிக மொய் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முனிஷ்காந்த் கிட்ட சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த முனிஷ்காந்துக்கு ஒரு வழி கிடைக்குது. அது என்ன அப்படின்னா வந்து முனிஷ்காந்த் அவங்க அப்பா வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்க ஒரு சேட்டுக்கு வந்து ஒரு கடையை வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த அந்த சேட் வந்து முனிஷ்காந்துக்கு வந்து 1 கோடி ரூபா வந்து செக்கை கொடுத்து அவருக்கு உதவணும்னு வந்து நினைக்கிறாரு. அப்படி வாங்கின செக்கை வந்து முனிஷ்காந்த் வந்து தெரியாம தொலைச்சிடுறாரு. அப்படி தொலைச்ச அந்த செக்குனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவே எமோஷனலா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னதான் வந்து செகண்ட் ஹாஃப் எமோஷனலா இருந்தாலும் குரேஷி அதுக்கப்புறம் கோடாங்கி இவங்களோட காமெடி நடுவில் வந்து ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் வந்து இப்படி இருந்தது. மிடில் கிளாஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு ரொம்பவே வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லை அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களான்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.